மக்களிடம் நல்ல செயல்களின் மூலம் வாக்கு கேட்கும் தன்மை என்பது இப்போது முற்றிலும் இறந்துவிட்டது. காசு கொடுத்தால்தான் ஓட்டு கிடைக்கும் என்ற சிந்தனை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் புறையோடி போயிருக்கிறது. நல்லதே செய்தாலும் கூட கோடிக்கணக்காக கொட்டி கொட்டி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கூட தேர்தல் காலத்தில் கொடுக்கக்கூடிய 1000மோ 2000மோ 5000மோ அதுதான் பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறது. இப்போது புதிய பாணிகள் தொடங்கி இருக்கின்றது. குடை கொடுக்கிறார்கள், ஹாட் பாக்ஸ் கொடுக்கிறார்கள், சேலை கொடுக்கிறார்கள், போர்வை கொடுக்கின்றார்கள். மக்களுக்கு நம்பிக்கையை மட்டும் யாரும் அளிப்பதில்லை. நான் வேட்பாளராகி என்னை நீங்கள் வெற்றி பெற வைத்தால் உங்களுக்கு இதுவெல்லாம் செய்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்க ஒருவருக்கு கூட தைரியம் இல்லை. அப்படியே வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதி காற்றில்தான் பறந்து விடுகின்றது. வாக்குறுதி கொடுத்தவரும் மறந்து விடுகின்றார். நீங்கள் இன்னதை செய்து கொடுங்கள் என்று கேட்டவர்களும் அதை மறந்து விடுகிறார்கள். நமது அரசியல் சூழல் இப்படி இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் ஒரு மாறுபட்ட அரசியலாக இந்த 2026 தேர்தலை நாம் உருமாற்ற வேண்டும். காசு கொடுத்தாலும் இன்ன பிற பரிசுகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் வாங்கிக் கொள்வது ஒரு பக்கம் இருக்கலாம், மறுப்பது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இவர் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வாரா என்பதை ஆய்ந்து அறிந்து வாக்களிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நன்றி, வணக்கம்.